பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு உழவார பணியினுடைய மகிமை சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன கதை. ஒரு ஊரில் ஒருத்த வட்டிக்கு பணம் கொடுத்து அநியாய வட்டி வசூல் பண்ணி வட்டி தராதவர்களையும் அவமானப்படுத்திட்டு வந்துட்டான். ஒரு பெரிய செல்வந்தன். அதனால் அவன் மேலே நிறைய பேர் சாபம். அதனால் அவன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வந்தாலும் செல்வத்தின் காரணமாக மதிப்பு மரியாதை இருக்குது. ஆனால் இந்த சாபத்தின் காரணமாக ஏதாவது ஒரு தொடர் பிரச்சனைகள் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கு. அவனுக்கு 2-3 தடவை அவனுடைய ஒய்ஃப் கர்ப்பமாகி டெலிவரிக்கு முன்னால் வரும்போது ஏதாவது ஒரு அபார்ஷன், இல்லைன்னா பிரச்சனை, இல்லைன்னா குழந்தை இறந்து பிறகுது, இப்படியே வந்துருந்தது. இப்படி ஆனாலும் டெய்லி அவன் கோயில் 2-3 கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவான். ஒரு தடவை அப்படி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது, பிரகாரம் சுற்றி வரும்போது குடமுழுக்கு பணிக்காக திருப்பணிகள் அங்கே நடந்துட்டு இருந்தது. அப்போ கோயிலை பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் தோரணம் கட்டிட்டு இருந்தாங்க, விளக்கு போட்டிருந்தாங்க. அப்போ ஏணியில் நின்றபடி மதிலுக்கு வெள்ளை சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தவன் ஐயா, இந்த மட்டை கீழே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாப்புல. சரி, தர்மபுரு கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க, ஏன்னா மடி 40 படி இறங்கணும் அப்படின்னு அவனுக்கு அந்த ஆதங்கம். சரி, இவருக்கு என்ன தோணுச்சோ அந்த மட்டையை எடுத்து கொடுக்குறாப்புல. அவனும் ஒரு 3-4 படி ஏறித்தான் கொடுக்க முடியும். நம்ம 7 அடி 8 அடி இல்லை அப்படி நீட்ட முடியாது இல்லையா. இந்த அவனுக்கு கொடுத்துட்டு வந்தான். இந்த மாதிரி இருக்கும்போது மறுபடியும் அவனுடைய ஒய்ஃப் கர்ப்பமாகி அந்த டெலிவரி டைமு. அப்போது அவனுக்கு அவன் செய்த பாவ கணக்கு அதிகமாக இருந்தங்காட்டிக்கு அவனுக்கு அந்த டெலிவரி டைமில் யமதூதர்கள் அவனுடைய வீட்டுக்கு அந்த பாசக்கயிற்றை வீச தயாரானார்கள். அப்போ திடீரென்று சிவலோகத்திலிருந்து பூதகணங்கள் யமதூதர்களை தடுத்து, எப்பா இப்போ அந்த குழந்தை பிறக்கட்டும், பகவான் உத்தரவு கொடுத்துருக்காரு, அவன் சிவாலயத்தில் அடியவருக்கு சின்ன உதவி செய்தங்காட்டிக்கு அவனுடைய புண்ணியத்தில் லட்சத்தில் ஒரு பங்கு அதிகமாயிடுச்சு. அதனால் அவனுடைய பாவ கணக்கு வெகுவாக குறைந்து விட்டது. அதனால் ஈசனுடைய ஆணைப்படி அவனுடைய குழந்தையினுடைய உயிரை கவராதீர்கள்னு பூதகணங்கள் சொல்லுது. இப்போ எம்பெருமான் சொல்லியிருக்காருன்னு ஒன்று யமதூதர்கள் திரும்பிட்டாங்க. இந்த குழந்தைக்கு இந்த நிகழவிருந்த ஆபத்தையும் அந்த ஈசன் அருளால் இவன் செய்த தர்ம செயலால் அந்த குழந்தை சுகமாக பிறந்ததையும் ஜோதிடம் மூலம் தெரிந்து கொண்டான். அதனால் திருந்தி ரெகுலராக கோயிலுக்கு அதிகமான திருப்பணிகள் செய்ய ஆரம்பித்தான். அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு கோயிலில் செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சிருந்தவனுக்கு அந்த மட்டை எடுத்து கொடுத்ததுக்கே இவ்வளவு புண்ணியம் கிடைக்குதுன்னா முழவார பணி செஞ்சுட்டு இருந்தால் என்ன மாதிரி பண்ண முடியும். அதனால தான் கருணையே உருவான இறைவன் இந்த உடம்பு நல்ல மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், உலகம், கணவன், மனைவி, மக்கள், பெற்றோர், வீடு, வாசல், பொருள் என நமக்கு கேட்காமலேயே பலவித உபாயங்களையும் பொருள்களையும் நமக்கு அள்ளி கொண்டு தருகின்றார். கஷ்டம் வரும்போது நிவர்த்தி செய்கின்றார். அதனால தான் இறைவனை உணர்ந்து அவரோடு நம்ம அந்த உறவை ஏற்படுத்தி சைவ சமய சீர நோன்பு நெறிவு முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லுவாங்க. இந்த 4 வகைகளையும் நம்ம சீலம், நோன்பு, செறிவு, அறிவு வகையாக கடைபிடிக்கலாம். நம்ம தாய் தந்தை சகோதரிடம் அன்பு செலுத்துவதை போல இறைவனிடமும் நம்ம அன்பு செலுத்த வேண்டும். சில பேர்லாம் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா, டேய் சாமி, என்னடா இவ்வளோ சாமி கும்பிட்றேன், கவனிக்க மாட்டேங்கிறியே, கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அவனை திட்டுற மாதிரியே பேசுவாங்க. அதெல்லாம் இந்த திட்டத்தை நம்ம உயிரோடு குடும்பத்தில் இருக்கவங்களை கூட வாடா போடான்னு டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இறைவனே அந்த அன்பு என்ற பூஜை நெறிமுறையில் கடைப்பிடிக்கணும். அவன் தனியாக ஏகாந்தமாக மனம் விட்டு குரல் எழுப்பி இறைவனிடம் பேசுவதை பலர் கேட்டிருக்கலாம். அதனால தான் இறைவன் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவில்களில் நீரும் பூவும் சாத்துதல், பாமாலைகள் சாற்றி வழிபாடு செய்தல்,
கோயில்களை தூய்மைப்படுத்துதல், அலங்கரித்தல், கோலமிடுதல், விளக்கேற்றுதல், பூச்செடிகள் நட்டு வளர்த்தல், மலர் பறித்தல், பூந்தோட்டம் அமைத்தல், குளம் அமைத்து சீர்படுத்துதல், சந்தனம் அரைத்தல், கோவிலில் திருவுருவங்களை துலக்குதல், ஊதுபத்தி ஏற்றுதல், திருப்பணிகளுக்கு நிதி உதவி செய்தல், பல்லக்கு சுமத்தல், வடம் பிடித்தல், தீவெட்டி ஏந்தல், நிறைய பணி இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி ஒரு கோயிலில் ரதோற்சவம் அப்படின்னு வருதுன்னா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ரதோற்சவத்தை அதற்கு உரிய அந்த வம்சாவளியினர் தான் அந்த சனக்கோல் போடுவாங்க. மற்றவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் போட முடியாது. ஆகையினால அவர் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் தந்த உரிமை அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம தினசரி எழுந்து காலை கடன்களை முடித்து குளித்து விட்டு அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வகையில் அவங்க இஷ்ட தெய்வம், குலதெய்வம், சாமி கும்பிட்டுட்டு திருநீர் அணிந்து கொண்டு பக்தி பரவசமாக இருக்க வேண்டும். 10 நிமிஷம் சாமி கும்பிட்டினாலும் உளமாற மனமாற கும்பிட்டால் போதும். இன்றைக்கி அதுதான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழு இல்லை சங்கம் மாதிரி அமைச்சிட்டு சிவாலயத்திற்கு சென்று உழவார பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் மாதம் ஒரு முறை அந்த பௌர்ணமியை ஒட்டி 2 நாட்கள் உழவார பணிக்கு ஏதாவது அருகில் உள்ள கோயில் இல்லை பக்கத்து ஊரில் இருக்க கோயில் போய் செஞ்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரி 200 பேர் 300 பேர் இல்லை குழுவாக கூட சென்று பூரா வேலையை அவங்களே பண்ணிட்டு வருவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பழைய கோயிலே ஆகம விதிப்படி புதுப்பித்தலுக்கு முன்னுரிமை குடிக்க வேண்டும். 63 நாயன்மார்கள் யாவரும் இது போன்ற தொண்டுகளை வலுவாமல் செய்து வந்தார்கள். அதனால தான் உழவாரப்படை ஏந்திய திருநாவுக்கரசர் பெருமான் சமயத்தால் பூஜையின்றி இருந்த சிவாலயங்களுக்கு உழவாரப்படை செய்தார். அவருடைய முன்னோடியாக இருந்தவர் அவருடைய சகோதரி திலகவதியாராகும். இந்த உழவார பணிகள் என்னென்ன மாதிரி பண்ணலாம்? நீங்கள் மன நிறைவு ஏற்படும். இந்த தொண்டுனால நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த துக்கம் தீரும், மன அழுத்தம் தீரும். இறைவனோடு நம்ம பின்னி பிணைந்து இறை நாமம் அல்லது இறை பணிகளையே செய்து கொண்டு வரும்போது நமக்கு வீட்டில் ஒரு நல்ல ஆனந்தமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள்லாம் நல்லா வரும். அதனால தான் நம்முடைய நோய் நொடிகள் குறையும், ஆரோக்கியமாக வாழ முடியும், பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும். ஆகையினால ஏதாவது ஒரு கோயில் உங்களால் முடிந்த உழவாரப்பணிகள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க, விபூதி குங்குமம் கீழே கொட்டாதீங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு டப்பா வச்சுருக்கோம் அதில் போடுங்கன்னா எல்லோரும் அந்த தூணை ஒட்டி கூட்டிகிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி நிறைய விஷயங்கள். பைப்பு இப்போது தண்ணி கை கால் கழுவிட்டு போவாங்க, அந்த பைப்பை ஆஃப் பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த பைப்பை ஆஃப் பண்ணுறது கூட ஒரு உழவாரப்படி தான். ஏன்னா யாரோ போட்ட பைப்பை நம்ம சரியான முறையில் அந்த தண்ணீர் வேஸ்ட் ஆகாமல் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நல்ல படிகள். ஆக இந்த மாதிரி உழவாரப்படிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போல் அவரவர்கள் குலதெய்வம் கோயிலில் வருடம் ஒரு முறையாக சென்று உங்கள் குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த 21 தலைமுறைக்கு முன்னர் இருந்த அந்த மூதாதையர் தான் அந்த குலதெய்வமாக நமக்கு காட்சியளித்து கொண்டிருப்பார்கள். அவங்க வழி நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்களோ கிடா வெட்டுறீங்களோ கோயிலை சுத்தப்படுத்தி நிறைய பார்த்திங்களா, சில மரத்தடியில் சில கருப்பராயர் இருப்பார், சங்கிலி ஆண்டவர் இருப்பார். அந்த கோயிலெல்லாம் அவங்களே சுத்தம் செய்து அப்புறம் அலங்கார தண்ணீர் விட்டு கங்கா ஜலம் விட்டு கழுவி அபிஷேகமெல்லாம் செய்து சந்தனம் குங்குமம் புட்டெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து பூஜை செய்வார்கள். இந்த மாதிரி இந்த உழவார பணிகளையும் குலதெய்வத்தையும் நம்ம கண்டிப்பாக வருடம் ஒரு முறையாவது ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சும்மா சினிமா பார்த்துருக்கிறது, அங்கே பிக்னிக் போகிறதுலாம் வேணாம். ஏதாவது ஒரு வாரம் உணவார பணியை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா ஒன்றும் பண்ண முடியல. நடைப்பயணம் வராங்களா, அவங்களுக்கு இலவசமாக ஒரு அண்டாவில் தண்ணி வச்சு இல்லை எலுமிச்சம்பழம் ஜூஸு இல்லை வெய்ய காலம் இருந்தால் மோர் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்களே, அதுவுமே ஒரு உழவார பணி தான். ஆக இந்த மாதிரி செய்து அனைவரும் இறையருள் பெற்று உழவார பணியின் மூலமாக மனதிலே திருப்தி பெற்று மகிழ்ச்சி அடைந்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.